எப்போதுமே நம்ம தனியாக தான் செயல்படுவோம். நம்மளோடது வந்து கொள்கை கோட்பாடு தனி, அது திராவிட கட்சிகளோடு இணைக்க முடியாது இல்லையா? அதனால் இது தனியாக தான் அந்த 234 வேட்பாளரையும் அண்ணன் தனியாக நிப்பாட்டி இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். ஆமாம், பெண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை. பெண்ணை போற்றுப்போகும் தான் மனிதன்னு அண்ணன் சொன்ன மாதிரி பெண்ணை மதிக்காத எதுவுமே வந்து ஒரு செயல்பாட்டில் இருக்காது. அதை நம்ம அண்ணன் நிப்பாட்டி இருக்காரு. அதனால நம்ம பெண்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம பெண்களால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதை குறுகிய மனப்பான்மையோட எதிர்பார்க்குறது எல்லாருமே நம்ம இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதை வந்து இப்போ மக்கள் புரிகிற நிலைமை வருது. அடிக்கடி சொல்லுவாங்க, போதிக்கும் போது உங்களுக்கு தெரியாது, பாதிக்கும் போது தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் இப்போ பண்ணது. அது அவர் சொன்னார், 3 வருஷம் கழிச்சு சொன்னாரு. அப்ப சிரிச்சவங்களாம் இப்போ வந்து அதை 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற வேட்பாளர்கள் அனைவரையும் தொடர்ந்து நம்ம நேர்காணல் எடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க விராலிமலை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சகோதரி கே சத்யலட்சுமி அவர்கள். வணக்கம். வணக்கம்க்கா. தேர்தல் திருவிழா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே வந்து பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. முதல்ல உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நம்மளோட உறவுகளுக்கு சொல்லுங்கள். என்னோட பேர் கே சத்யலட்சுமி. நான் வந்து பிஏ லிட்ரேச்சர் தமிழ் முடிச்சிருக்கேன். கணவர் தான் இப்போ 2016 கணவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காரு. நான் இணைஞ்சது வந்து அவரோட செயல்களை பார்த்து தான். நான் 2019 தான் என் கணவருக்கு கீழே அவர் நாம் தமிழர் கட்சிகளுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதை வச்சு தான் நான் அந்த நாம் தமிழர் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நான் தமிழர் கட்சியில் இணைஞ்சேன். இப்போ வந்து அண்ணனா விராலிமலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை அறிவிச்சிருக்காரு. இப்போது நீங்கள் வேட்பாளர், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன். உங்கள் பார்வையிலேருந்து அந்த பதில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதியை ரொம்ப சமீபத்தில் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடியே 234 சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சு, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உட்பட எல்லாருமே களத்துக்கு வந்துட்டீங்க. இன்னும் மற்ற கட்சிகள் பார்த்திங்கன்னா வேட்பாளர் யார், தொகுதி பங்கீடு என்ன, கூட்டணி என்ன, இப்படி எது ஒன்றையும் அவங்க ஒன்று தீர்மானிக்க கூட இல்லை. ஆனால் நீங்கள் களத்தில் நிற்கிறீங்க, அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டீங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்போதுமே நம்ம தனியாக தான் செயல்படுவோம். நம்மளோடது வந்து கொள்கை கோட்பாடு தனி, அது திராவிட கட்சிகளோடு இணைக்க முடியாது இல்லையா? அதனால் இது தனியாக தான். அந்த 234 வேட்பாளரையும் அண்ணன் தனியாக நிப்பாட்டி இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். சிறப்பு சிறப்பு. சரி, அப்புறம் வந்து எல்லாருமே இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக இந்த இந்திய திருநாட்டிலே பார்த்தீங்கன்னா இன்னும் 33.3% இன்னும் போராடக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த நாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம், ஆணுக்கு அப்படிங்கும்போதே ஒரு படி ஆண் மேலே போயிடுறாங்க. அதனால் ஆணும் பெண்ணும் சமம்ன்ற இந்த பாலின சமத்துவத்தை முன் வச்சு 117 தொகுதியில் ஆண்களையும் 117 தொகுதியில் பெண்களையும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எந்த கட்சியிலையுமே செய்யாத ஒன்று அண்ணன் செஞ்சுருக்காரு. நம்ம நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரையிலையும் 117 ஆண்கள் 117 பெண்கள், அதில் ஒரு திருநங்கை தான் நிப்பாட்டியிருக்காங்க. இது ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாடில் தான் அண்ணன் நிப்பாட்டியிருக்காங்க. பெண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை. பெண்ணை போற்றுப்போகும் தான் மனிதன்னு அண்ணன் சொன்ன மாதிரி பெண்ணை மதிக்காத எதுவுமே வந்து ஒரு செயல்பாட்டில் இருக்காது. மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 50% இடஒதுக்கீடுங்கிறது பேருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் இடஒதுக்கீடு கிடையாது. அதை நம்ம அண்ணன் நிப்பாட்டியிருக்காரு. அதனால் நம்ம பெண்களுக்கு வந்து இந்த இடத்துல, அதுவும் இப்போ இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு சவாலான விஷயந்தான். ஏன்னா பெண் வேட்பாளரை யாருமே அவங்க அதை திராவிட கட்சிகள் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படலை. ஆனால் வந்து பெண்ணை வந்து முன்னாடி நிப்பாட்டியிருக்காரு. அப்படின்னா பெண்கள் எவ்வளோ நம்ம வந்து ஒரு சுதந்திரமாக இங்கே செயல்படுறதுக்கு என்னவோ அது எல்லாமே நம்ம கட்சி பொறுத்தவரையிலையும் எல்லா ஆண்களும் நம்ம சகோதரர்கள் எல்லாமே இணைஞ்சு நமக்கு செயல்படுறாங்க. அதனால் பயம் இல்லாமல் நம்ம எந்த இதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு துணிவாக வந்து இறங்கியாச்சு. சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியுமே அரசியல் பெண்களுக்கு வருதுன்றது இவ்வளோ காலமாக பார்த்திங்கன்னா இந்திய கட்சிகள்,
திராவிட கட்சிகள் அங்கே பெண்களுக்கான இருந்த பாதுகாப்பு, அவங்களுக்கான உரிமை, இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இந்த மக்களோட பார்வை இருக்குது. ஆனால் இது முற்றிலும் நேர் எதிரானது நாம் தமிழர் கட்சி. ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு உறவுகளாக இருப்பாங்க, ஒரு முழுமையான பாதுகாப்பு இருக்கும், இப்படி எல்லா விஷயமும் இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? மக்கள் வந்து குறுகிய மனப்பான்மையோட பார்க்குறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவங்களுக்குன்னா ஏன் அந்த குறுகிய மனப்பான்மை இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்கள்னு சொல்லியாச்சு. பெண்கள் நம்ம களத்தில் நிற்கிறோம். அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையுமே நம்ம பெண்களால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதை நம்ம நிலைநிறுத்துகிறோங்கிறம்போது அதை குறுகிய மனப்பான்மையோட எதிர்பார்க்குறது எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் அதை வந்து தடையை நிகழ்த்தணுன்னா நம்ம இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். நம்ம சமீபத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற தேர்தலுக்கான 2026 தேர்தலுக்கான ஆட்சி வரைவை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆட்சி வரைவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் எப்படி அதை பார்க்குறாங்க? இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் காணொலி காட்சிகள் மூலமாகவும் அண்ணன் நிறைய பார்த்தாங்க. கிட்டத்தட்ட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பே ரொம்ப மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அதில் வரவேற்கத்தக்க விஷயங்கள் இன்னும் என்னென்ன ஸ்பெஷலாக இருந்துச்சுங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது தற்சார்பு பொருளாதாரம் இங்கே இருக்குது. தற்சார்பு பொருளாதாரம் இல்லாதனால தான் அண்ணனே வந்து தற்சார்பு பொருளாதாரம் கொண்டு வந்திருக்காரு. இதை வந்து மக்கள் பார்க்குற எல்லாருமே வந்து சில பேர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. எப்படி என்ன தற்சார்பு கொண்டுட்டு வராங்க, இது வந்து சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. சாத்தியம் பண்ணுறதுனால தான் அண்ணனே கொண்டு வந்த அந்த காணொலிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பயோகேஸ் சொல்லியிருந்தாங்க, அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து சிரித்த மக்கள் இப்போ அந்த பயோகேஸை தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. மாட்டு மூலியமாக எந்த எல்லா எரிவாயு அது மூலியமாக சாணை மூலியமாக எரிவாயு வர்றதுக்கான ஒரு வழி இருக்குது. அதை வந்து இப்போ மக்கள் புரிகிற நிலைமை வருது. அடிக்கடி சொல்லுவாங்க, போதிக்கும் போது உங்களுக்கு தெரியாது, பாதிக்கும் போது தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இப்போ பண்ணது. அது அவர் சொன்னார், 3 வருஷம் கழிச்சு சொன்னார். அப்போ சிரிச்சவங்களாம் இப்போ வந்து அதை சரி செஞ்ச அண்ணன் சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயமா இருக்குங்கிறத சில பேர் அவங்க இது பண்ணாங்க. ஆனால் பல பேர் வந்து கிண்டலும் கேலியுமா இருக்காங்க. ஆனால் இதை சுற்றி இந்த ஏரியாவில் சுற்றி பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தவர்கள் வந்து இங்கே நிறைய பேர் இங்கே தொழில் வேலை பார்க்குறாங்க. எங்களுக்கு வந்து மெயினான ஒரு விஷயமே விவசாயம்தான். விவசாயத்தை பொறுத்து அந்த விவசாயமே ஒன்றுமே இல்லாத ஒரு சமயத்தில் அண்ணன் ஒரு ஆள் மட்டும்தான் விவசாயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அந்த காணொலியில் பார்த்தாலே தெரியும் அந்த விவசாயங்கிறது எப்படி நமக்கு வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரம்னா எதாக இருந்தாலும் விவசாயம் வருது. குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போது எல்லா பிரச்சனையுமே முதற்கொண்டு அண்ணன் வந்து தீர்த்து வைக்கணும். அதுக்கு வந்து மெயினாக வந்து இதுதான், இந்த தற்சார்பு பொருளாதாரம் தான். சிறப்பு. அப்புறம் வந்து உங்களுடைய தொகுதி விராலிமலை தொகுதியில் எதெல்லாம் நீங்கள் பிரச்சனையாக பார்க்குறீங்க, அதுக்கு என்ன தீர்வு சுருக்கமாக சொல்லிடுங்க பார்ப்போம். சுருக்கமான முக்கியமானது வந்து குடிநீர் வந்து இந்த விராலிமலை தொகுதியில் கண்டிப்பாக இல்லை. பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா 12 நாள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணியே வருது. இங்கே தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா மருத்துவ வசதி இங்கே கம்மி. மருத்துவம்னு ஒரு போட்டிருக்காங்க ஒரு மருத்துவமனை, ஆனால் ரொம்ப மருத்துவமனை எல்லாம் கிடையாது இங்கே. அதுமாரி பஸ் வசதிகள் எதுவுமே கிடையாது. அதேமாரி அரசு கல்லூரிகள் எதுவுமே கிடையாது இங்கே மெயினாக ஒரு அரசு கல்லூரி கிடையாது. இதுக்கு தீர்வாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஆட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னா முதல்ல பார்த்திங்கன்னா அரசு சட்டக்கல்லூரிகள் இங்கே கண்டிப்பாக வரும். அரசு கல்லூரிகள் எல்லாமே வரும். அதன் பிறகு விவசாயம் சுத்தராக அழிஞ்சு போச்சு. இந்த விவசாயத்தை கொண்டுட்டு வரதுக்கு மீட்டு என்ன பண்ணணுமோ அது என்ன வழியோ அதை பண்ணுவோம். சிறப்பு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, உலகத் தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உலகத்தமிழராகிய நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தோம் அப்படின்னா 2026 சட்டமன்றத்தில் ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சியாக இங்கே இருக்குங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக இருந்து உங்கள் பதில்களை சொன்னதுக்கும் ஒரு சரியான கண்ணோட்டத்தில் இந்த களத்தை அணுகிறதுக்கும் நன்றி.